ஹாய் ஹலோ வணக்கம் கிராஃப்டர்ஸ். நான் உங்கள் ரிச் டாக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பொறுமையாக ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். இன்றைக்கான வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வேர்ல்டோட டிஃபிகல்ட்டி ஈஸியில் இருக்க போது. அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் போனஸஸ்லாம் ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவைப்படுற ரிசோர்ஸ் பேக்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே போனஸ் செக்ஸில் இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரிஞ்சுது, அதனால் அந்த பக்கம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சோண்டு காபிள் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அந்த சைடு டெசர்ட் மாதிரி தெரியுது நம்ம போகிற சைடு. அப்புறம் ஸ்டோன் கிடைக்கலன்னா கஷ்டமாக போயிடும்னு இப்போயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேறு ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் பார்க்குற ஆடு மாடு எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட்டுலாம் நிறைய கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடமே ஃப்ளாட்டாக இருக்குது. சரி ஓகே, பேஸ் இங்கேயே போட்டுடலான்ட்டு ஒரு செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணி எல்லா பொருளையும் அதுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஃபர்னன்ஸை கிராஃப்ட் பண்ணி அதுக்குள்ளே ஃபுட்டை குக் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மாடை பார்த்தேன், அது ஏன் கொலை பண்ணான்னு தெரில. அதை கொலை பண்ணிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது. ஃபர்னன்ஸில் ஃபியூல் சோர்ஸே வைக்கல, ஃபுட்டை குக் பண்ண போட்டேன். சரி, குக் பண்ண சாப்பாடெலாம் போதும். அதுக்கப்புறம்ட்டு வீடு கட்ட தேவையான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண கேக்ஸும் ஆக்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பிகேக்ஸு ஆக்ஸெல்லாம் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் மரத்தை வெட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு கேவை பார்த்தேன். அது கேவ் கிடையாது, அது ஒரு குழி.
ஆனால் இது பார்க்க கேவ் மாதிரி தெரிஞ்சு ஜூம்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது கேவ் கிடையாது, ஒரு பள்ளத்தாக்கு. அது தெரியாமல் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். மறுபடியும் மரங்களை வெட்ட ஆரம்பித்தேன். வெட்டிக்கிட்டே தான் இருந்தேன். காலையில் ஏன்ச்சோடனே க்ரீப்பர் முகத்தில் முளைச்சோன்னா மரத்தை வெட்டினது போதும் அப்படின்ட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். A few moments later. கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டோனையும் வுட்டையும் மைண்ட் பண்ணதில் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குன்னா ரிசல்ட் இவ்வளோ தான். அதுலேயும் தெரியாமல் அந்த 10 செஸ்ட்டை வேறு கிராஃப்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபாஸ்ட்டு கிராஃப்டில் டார்ச்சும் அப்படி தான் கிராஃப்ட் பண்ணி தொலைஞ்சேன். சரி, வேறு என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். சரி, நான் அவங்கள்ட்ட வீடு கட்டிட்டு பார்க்குறேன். எனக்கு வீடு கட்டுறதை காட்ட போகிறதில்ல. இல்லை, அவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன். எனக்கு அந்த ரூஃபே பண்ண வரல, அவ்வளோ தப்பு பண்ணேன். அது காமிச்சா வீடியோ பெருசாக போயிட்டு வீடு கட்டிட்டு நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். கைஸ், ஃபைனலி எப்படியும் அந்த வீடை கட்டியாச்சு. அவ்வளோ போராட்டங்கள் கழித்து அந்த வீடை கட்டியிருக்கேன். அவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன் அந்த ரூஃபில், யானே தெரியல, சுத்தமாக எனக்கு வரல. அப்படி கட்டிட்டேன். வாங்க அந்த வீடை பார்ப்போம். இதுதான் கைஸ் அந்த வீடு. எப்படியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன். இத்தனோண்டு வீடை தான் கட்டியிருக்கேன். அதுதான் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து இது ரைட் சைடு வியூ. ரொம்ப சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வீடு. கீழே ஸ்டோரேஜ் ரூம், மேலே வந்து அந்த பெட்ரூம் மாதிரி. இதுதான் இது வந்து பேக் சைடு வியூ. இப்படி தான் இருக்கும் பேக் சைடு வியூ. அடுத்து இது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வியூ. இப்படி பார்த்தா லெஃப்ட் சைடு வியூ. பெட் இன்னும் வீட்டுக்குள்ளே போடல, வெள்ளம் தூங்கிட்டு இருந்தேன். வீடு பார்க்க நல்லா தான் கைஸ் இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் ரொம்பலாம் பண்ணலை, எல்லாம் போக பார்த்துப்போம். இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் கீழே. அதுக்கப்புறம் கைஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டுக்கிட்ட நான் இது சாப் பண்ணேன். வுட்டு பத்தலை, அதனால் இது வந்து சும்மா அடிக்க வச்சுருக்கேன். இப்போயே மெயின்டைன் பண்ணால் தான் உண்டு. அந்த லீஃப் எது கேட்டிங்கன்னா, அது வந்து நான் அதுக்கப்புறம் மெயின் பண்ணேன்னு சொன்னேண்ணே, அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபியூல் சோர்ஸ் ஒர்க் ஆகுன்னு. செஸ்ட்டை வேறு திறக்க முடியல, இதையும் நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் பேரல்லாம் வச்சுருக்கேன், நல்லா இருக்குன்னு. அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா, அது இங்கே பெட்ரூம் இருக்கும், பெட்டு போட்டுக்கலாம், அதை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஆர்மர், அந்த ஸ்டாண்டில் சும்மா சின்னதாக இங்கே வைக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். கீழே ஸ்டோரேஜ் ரூம், இது பெட்ரூம். இந்த பேரல் சும்மா வச்சுருக்கேன், எதுக்கு வச்சேன்னு தெரியல, எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சுருக்கேன். பெட் இன்னும் போடல. ஓகே, போட்டாச்சு. ஓகே, ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணியாச்சு. இது வந்து பால்கனி மாதிரி சின்னதாக. இங்கே வந்து நான் இது வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா போன் ஃபயர் பேர் வந்துச்சு. அதை கேம்ப் ஃபயர் இங்கே தான் வைக்க போகிறேன். ஃபுட் சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிற மாதிரி பிளானில் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா எதுவும் பண்ண வேணாம். நம்ம அடுத்த வீடியோவில் மைனிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மைனிங் இல்லை ஃபார்மிங், இது 2 எதாவது பண்ணலான்னு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன், பாய்.